வணக்கம். இது மயான காளியினுடைய அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த விஜயினுடைய சுற்றுப்பயணத்தில் டிவிக்கு அந்த சுற்றுப்பயணத்தினுடைய கரூரில் நடந்த ஒரு விபத்து. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் சேதமாயிருக்கு. ஒரு 100கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா தகவல். சரிங்களா? நான் இந்த காலையில் நியூஸில் பார்த்த கையோட திடீர்னு சாமி கும்பிட்டுட்டு என்ன இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கேன் அப்படின்ட்டு இதை கணிக்கணுங்கிறதுக்காக தான் அதை கணித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரபாண்டியில் மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு, மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு. இதை இல்லாமல் ஒரு நாகப்பட்டினம் இன்னும் வேறு இடங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் வந்தார். அளவு கடந்த கூட்டங்கள். எங்கேயுமே உயிர் சேதம் நடக்கலை. ஒரு விக்கிரபாண்டியில் ஏறத்தாழ பல லட்சம் பேர் கூடுனாங்க, மதுரையில் பல லட்சம் பேர் கூடுனாங்க, இன்னும் அவர் போகிற இடங்களிலெல்லாம் நிறைய பேர் கூடுனாங்க. ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி உயிர் சேதம் நடக்கலை. 1 வயசு குழந்தை, 7 வயசு, 5 வயசு, பெரியவங்க, சின்னவங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாம் மூச்சு திணறி இறக்குறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருந்திருக்காது. இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இவர் நம்ம மறைந்து போன ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பித்து மதுரையில் மாநாடு நடத்தினார். அப்புறம் எலெக்ஷனில் நின்று பெரிய அளவில் வெற்றி பெற்றார், எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மிகப்பெரிய சரிவுக்கு காரணம் பிளாக் மேஜிக், மாந்திரிகத்தினுடைய வேலைப்பாடு. அவருக்கு ஒரு நோய்வாயை கொடுத்து அது எங்கெல்லாம் கொண்டு போய் வைத்தியம் பண்ணாங்க, குணப்படுத்த முடியல. அப்புறம் இறந்துட்டார். அவருக்கு மிகப்பெரிய அளவில் மாந்திரிக வேலைப்பாடுகள், பிளாக் மேஜிக் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம நிறைய காணொலியில் வெளியிட்டோம். அதே மாதிரி நிறைய சோதிடர்கள், நிறைய மாந்திரிகர்கள்லாம் சொன்னாங்க. அவருடைய சரிவுக்கு மிகப்பெரிய அளவில் மாந்திரிக வேலைப்பாடு இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பொலிட்டிஷியன்லையும் சரி, பணங்காசுலையும் சரி, புகழ்லையும் சரி, செல்வாக்குலையும் சரி, ஆனால் அவருக்கு இருந்த நோயை குணப்படுத்த முடியல. அந்த கண்ணிலிருந்து தண்ணி வலிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அதை குணப்படுத்த முடியல. அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே போனாலும் கூட்டங்கள் இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூரில் நடந்த சம்பவத்தில் ஏன் 40 பேர் உயிர் சேதம் அடைஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இது எதனால் நடந்துச்சு? இது உண்மையிலேயே கூட்ட நெரிசல் தானா, இல்லை வேறு மாதிரி ஏதேனும் விஷயங்கள் இருக்குமான்ட்டு நம்ம ஒரு பொதுவாக ஆய்வுக்கு எடுத்தோம். என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பொதுநல நோக்கத்தோடு ஆய்வுக்கு எடுத்தோம். அப்போ எடுக்கும் பொழுது இது சந்தேகத்துக்கு இடப்பாடையில் ஒரு வருது. இப்போ அடுத்தது அவர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா நிறைய நிர்பந்தங்கள் ஏற்படும், நிறைய சட்டத்திட்டங்களை உட்பட்டு தான் போக முடியும். கூட்டங்கள் கூடுமா அப்படின்னா, இப்போ ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு போகிறேன்னு வீட்டில் சொன்னால் அனுப்ப மாட்டாங்க. இப்போ பார்த்தியா போனதில் கரூரில் எத்தனை பேர் செத்தாங்க, நீ போக வேணாம் வர வேணாம். அப்போ இனிமே கூட்டங்கள் கூடுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு தம்பிக்காரனை, அக்கா, அம்மா எல்லாம் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா வீட்டுக்காரவங்க தடுப்பாங்க. நீங்கள் என்ன அந்த பார்த்தீங்களா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, நீங்கள் இதில் போய் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விமர்சனங்கள் வரும், தடுக்கப்படும் அப்போ கூட்டங்கள். அப்போ எனக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய செல்வாக்கு, இல்லை அவருடைய எதிர்கால நடவடிக்கைகள், இல்லை வேறு மாதிரி நடக்கிறதுக்கு பிளாக் மேஜிக் இருக்குமோ. ஒரு பெரிய அவப்பேர் அந்த கட்சிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய, எந்த கட்சியிலையுமே நடக்காத ஒரு இது நடந்திருக்கு. வேறு கட்சிகள் மாநாடு கூட்டங்கள்லாம் அங்கெல்லாம் உயிர் சேதங்கள் இது வரைக்கும் நடந்ததா வரலாறு பதிவிடப்படலை. அது நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இவருடைய அந்த சம்பவத்தில், பிரச்சார சம்பவத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. 40 பேருங்கிறது நம்ம எவ்வளோ ஐயப்பா நினச்சி பார்க்க முடியல. மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு தகவல். 40 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் ஒரு சில பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இவருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கோ, இல்லை ஒரு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்கோ, இல்லை அடுத்த கட்ட நகர்வுக்கு கூட்டங்களை கம்மியாக இது மாதிரி ஏதேனும் மாந்திரிக வேலைப்பாடுகள் நடந்திருக்குமா, பிளாக் மேஜிக் நடந்திருக்குமாங்கிறத ஆய்வுக்கு எடுத்தோம். அது ஒரு நான் பார்த்த அளவுக்கு அந்த பிரசன்னங்கிறது ஒரு சாதகமான முறைகளில் இல்லை. இதை ஒரு சில பேர் நம்புவாங்க, ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம அதை பார்த்தா தெரியும் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது. இதை நான் எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, விஜயகாந்த் ஐயாவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சு. நான் வேறு ப்ரைவேட் சேனலில் அதை நான் பதிவிட்டிருக்கேன். அவருடைய இறப்புக்கு முன்னாடி நான் பிரசன்னம் பார்த்து நான் சொன்ன இந்த மாதிரி ஆயுளுக்கு பங்கமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம்.
அவருடைய சரிவுக்கு மிகப்பெரிய அளவில் பிளாக் மேஜிக் இருந்துச்சு. இப்போ அவருக்குன்னு இல்லை, அவர் பெரிய அரசியல் செல்வந்தர்கள் இந்த மாதிரி இருக்கிறது போகிறதெல்லாம் உண்மை தான். இப்போ அந்த மாதிரி சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், என்ன நிறுவுதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ரெண்டு 4 6 8 அது 8 விழுந்திருக்கு. இதை நம்ம விரிவாக சொல்ல தேவையில்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? பார்த்துக்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு. அப்புறம் அடுத்தது இந்த மாதிரி உயிர் சேதங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தாயிடம் பிரார்த்தனை பண்ணணும். சரிங்களா? உயிருங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். எத்தனை பேர் குழந்தைங்க இல்லாமல் தவிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் இறந்துருக்கு, 1 வயசு குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்கள்லாம் இறந்துருக்கிறதா நியூஸில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் உயிர் சேதங்கள் இல்லாமல் எல்லா அரசியல் விஷயங்களும் நடக்கட்டும்னு அந்த தாயிடம் நம்ம வேண்டிக்கிறோம். உயிர் சேதங்கிறது இருக்கக்கூடாது. பார்க்கலாம் எப்படி நடக்குது என்னன்னு. சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.